ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம மல்டிகிரெயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு சூப்பரான ஒரு தோசை மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த மல்டிகிரெயின்ஸ் தோசையில் நிறைய வகையான மில்லட்ஸ் ஆட் பண்ணியும் நம்ம அரைச்சிருக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மல்டிகிரெயின்ஸ் மாவு ரெடி பண்ணுறதுக்கு 3 வகையான கிரெயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பு ஆட் பண்ணிக்கலாம். கம்பு வந்து 1/2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சோளம் 1/2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே 2 வகையான சோளம் இருக்குது. உங்களுக்கு எந்த வகை பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அரிசி 1/2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கு அப்புறமா 1/2 கிளாஸ் உளுந்து ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி உளுந்து மாவு தனியாக அரைச்சி ஆட் பண்ணதுனால இங்கே ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணுன்னா இங்கேயே நீங்கள் உளுந்தும் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இது முதல் நாளே நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி வரும். அப்போ அரைச்சும் பொழுது நமக்கு நிறைய மாவு கிடைக்கும். அதனால் முதல் நாளே ஊற வச்சிடுங்க. இப்போது நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட் டே நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இது அரைக்கும் பொழுது நான் 1/2 கப் ராகி மாவை ஆட் பண்ணி அரைச்சிட்டேன். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கிற உளுந்து மாவு அரைச்சது வச்சுருக்கிறதுனால அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு சால்ட் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து மாவு நம்ம 2வது ஆட் பண்ணி கலக்கி வச்சோம் அப்படின்னா மாவு நல்லா பொங்கி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதனால தான் நான் தனியாக உளுந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த உளுந்து மாவு நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது தான் அது நல்லா வந்து பொங்கி வரும். அதனால் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி கொடுத்துடலாம். இப்போ கலக்கிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம புளிக்க விட்டுடலாம். நம்ம நல்லா புளிச்சது அப்படின்னா நமக்கு தோசை மாவு வந்து நல்லா மொறுமொறுன்னு கன்சிஸ்டன்சியோட சூப்பராக இருக்கும். நமக்கு மாவு நல்லா புளிச்சிருச்சு. நான் 6 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை பாருங்களேன், ஊற்றும் பொழுது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான மல்டிகிரெயின்ஸ் மாவு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பணியாரம் கூட பண்ணலாம். அப்படி பண்ணாலும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம பணியாரம் பண்ணும்பொழுது கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மல்டிகிரெயின்ஸ் தோசைக்கு நல்ல ஒரு ஆனியன் சட்னி இல்லை புதினா சட்னி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.